மறவர் கேண்டிடேட்டு மறவர் சமுதாயத்திற்காக இந்த 5 ஆண்டு காலமாக எந்த குரலும் கொடுக்கலையே. ஆனா, ராம சீனிவாசன் நம்ம தமிழ்நாடு மறவர் பேரவை நடத்தின அவ்வளவு டிமாண்ட்ஸையும் வந்து வலியுறுத்தி நம்ம இதில் பங்கேற்றாரு. இப்போ இந்த மறவர் கேண்டிடேட் வந்து அவருடைய தலைவர்கிட்டையோ வைகோட்டையோ அல்லது அரசாங்க தலைமைகிட்டையோ நம்மளுடைய டிமாண்ட்ஸ் எதையுமே ஒரு தரம் கூட சொல்லவும் இல்லை, வலியுறுத்தவும் இல்லையே. சரி, இப்போ சாத்தூரில் போய் சின்னம்மாவோட கேண்டிடேட்டும் நிற்கிறாங்க, பிஜேபி கேண்டிடேட் நிற்கிறாங்க, 2 பேரும் மறவர் கேண்டிடேட் தான். இப்போ இதில் எந்த மறவருக்கு நம்ம உதவி பண்ணுறது? அதனால தமிழ்நாடு மறவர் பேரவை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்குது. அதில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் டிஎன்டி பீப்புள் குறித்த கணக்கெடுப்பை நடத்தணும், அதை நடத்தி சப்மிட் பண்ணால் தான் நாங்கள் அவங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ண முடியும், அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ 2022லையும் 2023லையும் அனுப்பின தாக்கீதுகளை இந்த அரசாங்கம் கண்டுக்கிறவே இல்லை. அதை வலியுறுத்துகிறதும் வந்து அந்த கட்சியில் இருக்கிற மறவர் சமுதாயம் உள்ளிட்ட இந்த முக்குளத்தோர் கேண்டிடேட்ஸு எம்எல்ஏஸு அதை வலியுறுத்துவதும் இல்லை. அப்போ அதை நாம் வலியுறுத்துகிற போது டிஎன்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் டிஎன்டிலேயே மிகப்பெரிய சமுதாயம் மறவர் சமுதாயம் தான். அப்போ தமிழ்நாடு முழுக்க மறவர் இனத்து மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ற கணக்கெடுப்பை நடத்த சொல்கிறது தான் அந்த சர்க்குலர். அதை இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் செய்யலை, அதில் இருக்கிற நம்ம எம்எல்ஏஸும் அதை வலியுறுத்தலை. ஆனால் அதை செய்யுங்கன்னு வலியுறுத்தி தமிழ்நாடு மறவர் பேரவை நடத்தின ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், போராட்டங்களில் ராம சீனிவாசன் போன்றவர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்க அதை கருத்தை வலியுறுத்தினாங்க. அப்புறம் அது பிஜேபி கேண்டிடேட்ஸு வந்து மத்தியில் அரசாங்கத்தில் இருக்கிறதுனால அவங்க கொடுத்துருக்கிற அந்த சர்க்குலரை அவங்களே வலியுறுத்தினால் அது அந்த கம்யூனிட்டிக்கு நல்லது அப்படிங்கிற பார்வையில் நாம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற அந்த அணிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அந்த அடிப்படையில் அவங்களுக்கு குறைந்தபட்ச சப்போர்ட்டை பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி.